கடந்த காணொலியில், இதற்கு முந்தைய காணொலியில் சொல்லி நான் வாய் மூடலை, குரட்டை விடும் சமூக நலத்துறை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலி வெளியிட்டேன். சமூக நலத்துறை யாரை யாரை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பில் இருக்குது, அது என்ன மாதிரியெல்லாம் அக்கறையற்று செயல்படுது அப்படிங்கிறத ஒரு பொள்ளாச்சியில் நடந்த மனநல காப்பகத்தில் நடந்த ஒரு கொடூர கொலையை விவரித்து அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அத்தனை என்ன சொல்கிறது அக்கறையற்ற அதிகாரிகளின் மெத்தன போக்கு பற்றியும் நான் பேசியிருந்தேன். அதற்கு முக்கியமாக இந்த துறையின் தலைவர், அதாவது இந்த துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுடைய ஒரு அலட்சியமான ஒரு போக்கையை பற்றியும், அரசு குழந்தைகள் இல்லம் இல்லை அரசு பெண்கள் விடுதி இல்லை தனியார் விடுதிகள், தனியார் குழந்தைகள் இல்லம், தனியார் பெண்கள் இல்லங்கள், இதை எதையுமே அவங்க கவனத்தில் வைக்க மாட்டாங்க. அந்த அவர்கள் மீதான அக்கறை என்பது இவர்களுக்கு சிறிதும் கிடையாது. அந்த இல்லங்கள் நடத்துவரோடு இணக்கமாக இருந்து கமிஷன் கரப்ஷனில் இருப்பாங்க. அதே மாதிரி அனுமதி முறைப்படி அனுமதி வாங்கி நடத்தப்படும் இல்லங்கள் எது அப்படிங்கிறத அவங்க அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிட மாட்டாங்க. அதனால் மூடப்பட்ட, அதாவது பல பிரச்சனைகள் நடந்து, அதாவது குழந்தைகளுக்கு எதிராகவோ பெண்களுக்கு எதிராகவோ பல பிரச்சனைகள் நடந்து ஆரோக்கியமற்ற சுகாதாரமற்ற நிலைகளில் பலதரப்பட்ட பிரச்சனைகளால் மூடப்பட்ட குழந்தைகள் இல்லங்கள், அரசு இல்லங்கள், இதுகள் எல்லாம் அனுமதி பெற்றிருக்கா இல்லையா, ஏதாவது பிரச்சனைகளால் மூடப்பட்டிருந்தனா அதை இணையதளத்தில் பார்க்குற வசதி இருக்கா அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை. அந்த இவ்வளவு தகவல் தொழில்நுட்பங்கள், இவ்வளவு இணையதள வழிகள், வசதிகள், வாய்ப்புகள் உள்ளங்கையில் உலகம் வந்த பிறகு கூட இன்னும் இது மாதிரி குறைபாடுகள், பெருத்த குறைபாடுகள் நிரம்பி இறஞ்சி கிடக்குது அப்படிங்கிறத இந்த துறை ஒரு தூங்கி வழியும் துறை. சிறந்த தூக்க விருது இல்லைன்னா சிறந்த கும்பகர்ண விருதை இந்த துறைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். வழக்கம் போல் அதை யாரும் பெருசாக பார்க்கல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மனநிலை இருக்குது, மனோபாவம் இருக்குது. எப்படின்னா பயங்கரமாக பேசப்பட்ட விஷயங்கள், பயங்கரமாக பாதிக்கப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா பயங்கரமாக ஊடகங்களில் காட்டப்பட்ட பேசப்பட்ட இதுகளில் தான் நம்முடைய மனம் ஓடுதே தவிர, இல்லைன்னா அது ஒரு பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டதாகட்டும், இல்லை கொலை குற்றங்களாகட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பிரமுகர் இருக்காரு, பாஜகவோட ஆள் இருக்காங்க, திமுகவோட ஆள் இருக்காங்க, அதிமுகவோட ஆள் இருக்காங்க, காங்கிரஸ் பெருந்தலைகள் ஏதோ ஒன்று சிக்கிட்டு இருக்கு, இல்லை பெரிய பெரிய கார்பரேட் பெரிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அதை விறுவிறுப்பாக கேட்கக்கூடியதோ, இல்லை அதனால பாதிக்கப்பட்டவங்க தான் பாதிக்கப்பட்டதா கருதப்படுற ஒரு நிலையை என்னால் பார்க்க முடியுது. சாமானியர்கள் பாதிக்கப்படுறத யாருமே கவனத்தில் கொள்ளலை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா பொதுவாக இந்த குழந்தைகள் இல்லம் இல்லை பெண்கள் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள்ல யார் இருப்பாங்க? அதுவும் இலவசமாக அரசு நடத்தினாலும் சரிதான், இலவசமாக தனியார் தொண்டு நிறுவனங்கள், அதாவது என்ஜிஓக்கள் என்னும் பேரில் நடத்தினாலும் இதில் இலவசமாக படிக்கக்கூடிய இதில் 90% பார்த்தீங்கன்னா பாமர மக்கள், 90 இல்லை 99% பெற்றோரற்ற, இல்லை அதாவது ஒரே ஒரு பெற்றோரை கொண்ட, பாட்டி தாத்தாக்களை கொண்ட, இல்லை முற்றிலும் ஆதரவற்ற, இந்த மாதிரி அதாவது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட, குழந்தைகள் திருமணத்தால் பாதிக்கப்பட்டு, அது குழந்தைகள் நல குழுமத்தால் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு தான் இந்த குழந்தைகள் இல்லங்களில் இருத்தி வைக்கப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு முதியோர் இல்லங்களாக இருந்தாலும் சரிதான், பெண்கள் இல்லங்களாக இருந்தாலும் சரிதான், தனியார் இலவசமாக நடத்தும் இல்லங்களாக இருந்தாலும் சரிதான், மிகவும் பின்தங்கிய மக்கள் தான் இதில் பயன்பெறுவாங்க. ஏன்னா அந்த இலவசமாக கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருத்த எந்த வசதிகளையும், அவங்க உள்கட்டமைப்பு வசதிகளோ பெரிய இதுகளோ இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரியாட்ரிக் வார்டு மாதிரி இருக்கும் ஒரு பொது மருத்துவமனையில். அந்த பொது வார்டு எப்படி இருக்கும்? இது மாதிரி தான் நிறைய முதியோர் இல்லங்களே இருக்கும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறனால இங்கே யாரால தான் புழங்க முடியும்? இப்போ காசு இருக்கவங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இல்லை பிள்ளைங்க ஃபாரின்ல நல்லா வேலை பார்க்குறவங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க, தங்களோட ஏதோ ஒரு காரணத்துக்காக முதியோர் இல்லத்திலோ இது மாதிரி நிறுவனங்களை விட்டாங்கன்னா அது பணம் கட்டி அதில் பராமரிக்க கொடுக்குறதுனால ஓரளவுக்கு வீடு எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் அவங்களுக்கு சாப்பாடு, அந்த உறைவிட வசதிகள்லாம் கிடைக்கும். அதே இலவசங்கும் போது சும்மா கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை தான் இங்கே நடக்கும். அதனால பெரும்பாலும் கவனிப்பாரற்ற, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, சமூக கண்களுக்கு அவலமாவே தெரியாத, ஒரு சின்ன பச்சாதாபம் ஏற்படாத அளவுக்கு உள்ளவங்க தான் இதில் இருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி இல்லங்களில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசினா கூட அதை பெருசாக அதை அவங்களுக்கும் வேதனை இருக்குது அப்படிங்கிறத உணர்றதுக்கோ, அதை பெரிய பிரச்சனையாக்கி அதுக்கு தீர்வு காண்றதுக்கு யாரும் முற்படுறது இல்லை அப்படின்னு நான் இதில் சொல்ல வரேன். அது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தான் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் இதை இவ்வளோ நீட்டி முளைக்கி சொல்கிறேன்னா,
இன்றைக்கு காலையில் மத்தியானத்துக்குள்ளே ஒரு செய்தியை பார்த்தேன். தாம்பரம், சென்னை பக்கத்தில் உள்ள தாம்பரம் சானட்டோரியங்கிற ஒரு அரசு குழந்தைகள் இல்லம். அந்த இல்லம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லமும் இருக்குது, உள்ளே பள்ளிக்கூட வசதியும் உண்டு. ஆனால் இப்போ பள்ளிக்கூடம் இயங்குதா இல்லையான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் தங்கி வேலை பார்க்கும் பெண்கள் தங்கி இருக்கிற மாதிரி விடுதி உண்டு. இந்த மாதிரி ஒரே வளாகத்துக்குள்ள பல அரசு சேவைகள் செய்கிற மாதிரி அதுக்கு பேரே சானட்டோரியம் பெண்கள் சேவை இல்லம் தான். அது மாதிரி இலவச அரசு இல்லம் இருக்குது. இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் இதை பேசியே ஆகணும்னு என்ன பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் குழந்தைகள் நல குழும உறுப்பினராக இருக்கும்போது 2018 2021 வரைக்கும் எங்களுடைய பணியில் நான் இருக்கும்போது அந்த தாம்பரம் சானட்டோரியம் அரசு குழந்தைகள் இல்லமும் எங்களுடைய கண்காணிப்பு கீழே தான் வரும். நாங்கள் வந்து ஆணையிட்டு கொடுக்குற பிள்ளைகளை தான் அவங்க அங்கே வச்சு பராமரிக்கணும். அங்கே பள்ளிக்கூடம், அதாவது விடுதியில் தங்க வைக்க வேண்டியது இருந்தால் அவங்க நடத்துகிற அந்த குழந்தைகள் விடுதியில் யாரை தங்க வைக்கிறதா இருந்தாலும் அது CWCயோட ஆணை பெற்றிருக்கணும். அதே மாதிரி அவர்கள் திருப்பி பெற்றோரிடமோ இல்லை பாட்டியிடமோ உறவினரிடமோ ஒப்படைக்கும் போதும் எங்களுடைய ஒப்படைப்பு சான்றிதழ் டிஸ்சார்ஜ் ஆர்டர்னு சொல்லுவோம், அதை வாங்கி தான் அனுப்பணும். ஆனால் நாங்கள் அந்த பணி ஆற்றும் போதே அவங்க முறைப்படி அதை வாங்குறதே கிடையாது. அங்கொன்னும் இங்கொன்னுமா ஒருத்தர் 2 பேர் காண வாங்கி வச்சிருப்பாங்க. மீதி விடுதியில் கிட்டத்தட்ட நான் புதுதாக அங்கே போகும்போது இன்ஸ்பெக்ஷன், அதாவது ஆய்வுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் கிட்ட அங்கே விடுதியில் இருந்தாங்க. ஆனால் அதில் யாருக்குமே ஒரு 10-12 பேரை தவிர வேற யாருக்குமே சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியின் அனுமதியான பெற்று வரல. சட்டப்படி JJ ஆக்ட் படி CWC, அதாவது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட ஆணைகள் வாங்கியிருக்கணும், வாங்கலை. அதுலேருந்தே எனக்கு வந்து அந்த இல்லம் மேலே ஒரு திருப்தியே இல்லை. ஏன் இப்படி வந்து வாங்க? அப்போ நாங்கள் அதை வந்து நான் போய் பார்த்து அதை முடுக்கி விட்டுட்டு இருக்கேன். ஆனால் அவங்க வந்து நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாமே அங்கே கொஞ்சம் கட்டட வேலைகள் நடந்துட்டு இருந்து அதுக்கு ஜல்லி கொட்டுறதும், அங்கே வந்து அதாவது அரசு வேலை, அரசு பணியாளர்களை நியமிச்சிருக்கோம் கொண்டிருக்கோம். ஆனாலும் அந்த பிள்ளைகளை வச்சு தான் ஜல்லி கொட்டுற வேலை, தண்ணி பிடிச்சிட்டு வர வேலை அப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போவே நான் அதை கண்டிச்சேன். அவங்களுக்கு ஒரு கண்டன கடிதமும் போட்டு இதுக்கு மேலே இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். திருப்பி வந்து ஒரு பெண் பிள்ளைய இப்போ நான் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சானட்டோரியத்தை எதுக்கு நான் இதில் சொல்கிறேங்கிறத சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் பார்த்த இது என்னென்னா, அந்த விடுதியில் வந்து இது மாதிரி தங்கியிருந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பராமரிப்புக்காக பாதுகாப்பு பராமரிப்பு வேண்டி தங்க விடப்பட்டிருந்த ஒரு குழந்தை, 14-13 வயது குழந்தை திடீர்னு அலற சத்தம் கேட்டு போய் பார்த்தா 2 கால்கள் உடைக்கப்பட்ட நிலையில் கத்தி கதறி கூப்பாடு போட்டுட்டு இருக்குது. என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்தா இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அங்கே இருந்த வாயிற்காவலரோ இல்லை அதான் காவல்காரர் செக்யூரிட்டி வேலையில் இருப்பார் இல்லையா, அந்த ஆள் தான் ஏதோ பாலியல் தொல்லை கொடுத்து பாலியல் வன்கொடுமை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு இப்போ கைது பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, நம்ம குழந்தைகளை அனுப்புறதே பாதுகாப்பு பராமரிப்பு வேண்டி. ஆனால் அங்கே அவ்வளவு எளிதாக ஒரு காவலாளி பொறுப்பில் இருக்கிறவன் போய் அந்த பிள்ளைய வந்து அத்தனை பேர் இருக்க இடத்துல தனியாக அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணணும்னா அந்த வளாகத்தோட லட்சணம் என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் விவரிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இதுதான் இன்றைக்கு நமக்கு வந்து கிடைச்ச ஒரு நெஞ்ச உழுக்கக்கூடிய ஒரு சங்கதி. 2 கால்கள் பெண் குழந்தைக்கு உடைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள இல்லை இந்த அரசு சேவை இல்லத்தின் லட்சணத்தை நான் இதில் புட்டு வச்சே ஆகணும். ஏன்னா நான் இதுக்காக பார்க்காத IASகளே கிடையாது. இதுக்காக நான் மாவட்ட ஆட்சியர்களை பார்த்துருக்கேன், செக்ரட்டரிகளை பார்த்துருக்கேன், புகார் மேலே புகார். நான் அந்த CWCங்கிற பணியில் இருந்த காலத்தில் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இதே மாதிரி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி 5 நபர்கள் கொண்ட குழு உண்டு. ஆனால் இந்த சமூக நலத்துறைக்காகட்டும் இல்லை அதன் கீழ் இயங்குகின்ற சமூக பாதுகாப்புத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறைக்காகட்டும் புகார் மேலே புகார் இந்த அரசு நிறுவனங்களை பற்றி, தனியார் நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள், எங்களுடைய குடும்பங்கள்லேயே நடக்கின்ற அநியாயங்களை எல்லாம் பற்றி ஆவணத்தோட ஆதாரத்தோடு அனுப்பியிருக்கேன். ஆனால் எதுக்குமே நடவடிக்கை இல்லைங்கிறது தான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். இப்போ கூட நான் இதை பேசாமல் விட்டுறக்கூடாது, ஏன்னா இது மக்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அப்போது இது முதல் தடவை இந்த பிள்ளைங்க வந்து அங்கே வேலை வாங்கப்படுறாங்கிறது பார்க்குறேன். அதுக்கப்புறம் போய் பாத்ரூம் வச்சு வந்து நம்ம ஒரு இன்ஸ்பெக்ஷன் போனாலே எல்லாத்தையும் வந்து நம்மளால் என்னென்ன ஆய்வு பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிடணும். அதனால் நான் அடுத்து வந்து ஆரோக்கியம் சம்மந்தமாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த குளியலறை மற்றும் கழிவறைகளை போய் பார்த்தேன்னா நானே வலிக்கு விழ பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியாதான்னு கேட்கக்கூடாது, அங்கே கண்ணு தெரியாது. ஏன்னா ஒரு மின் விளக்குகள் கூட எரியலை. நானும் ஒருவேளை மின் விளக்கு போடாததுனால இருட்டாக இருக்குன்னு நினச்சி அத்தனை எனது மின் விளக்குகளுக்கான சுவிட்சுகளையும் போட்டு பார்த்தாலும் சொல்கிறேன். அதில் ஒரு 10 பாத்ரூம் இருக்குது, இருட்டறையில் கும்முன்னு இருக்குது, ஒரு மின் விளக்குகள் கூட எரியலை. அதுக்கப்புறம் வலிக்கு விழுற மாதிரி இருக்குது, நிற்க முடியல நாத்தம். இத்தனைக்கு நான் போனது பகலில் தான், ஒரு 4 மணிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய கமிட்டி அலுவலகம் வந்து செங்கல்பட்டில் இருக்கும். செங்கல்பட்டில் இருந்து எனக்கு வீட்டுக்கு வர வழி சானட்டோரியம் தாண்டி வரனால
நான் அதை பார்த்துட்டு போகலாம் இன்னைக்கு இந்த. ஏன்னா நம்ம ஒரு பிள்ளைய ஒரு இல்லத்துக்கு பராமரிப்புக்குன்னு ஆணையிட்டு அனுப்பணும்னா அந்த இல்லம் எப்படி இருக்குன்னு நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மாவட்டத்தில் உள்ள எல்லா இல்லத்தையும் உடனடியாக நம்ம வேலைக்கு போனோடனே உடனடியாக பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த அலுவலகத்தில் இருந்து நிறைய வழக்குகளை வந்து தீர்வு காண வேண்டியது இருக்கும். அதுக்கடையில் நம்ம ஆய்வுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ இது போகிற வழி தானே, ஃபஸ்ட்டு நமக்கு லகுவாக எதெல்லாம் முடிக்க முடியுமோ அதை முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி இங்கே போனது தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழிவறை அவ்வளவு அலங்கோலம் அப்படியே எல்லாம் இருக்குது, கரையாக எல்லாம் அந்த யூரின் ஸ்மெல்லு, டூ பாத்ரூம் எல்லாம் அப்படி மிதக்குது, அதில் நிற்க முடியலை. ஒரு கும்முருட்டு நம்ம எங்கே வலிக்க வந்து செத்துறோமோ வெளியில் ஓடி வர வேண்டியது இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து நான் அவங்களுக்கு முதலாவது அந்த கண்காணிப்பாளருக்கு, அந்த விடுதி கண்காணிப்பாளருக்கு ஒரு இப்படி கண்டித்து ஒரு புகார் இதை போட்டேன். போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிறுமி குழந்தை திருமணத்தில் பாதிக்கப்பட்டு வரா. அப்போ அவளை வந்து அதிகமாக ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய கவனத்துக்கு வரக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமையில் வர பிள்ளைங்க, இல்லைன்னா இந்த குழந்தைகள் திருமணத்தாலேயோ, இல்லை படிப்பு வேணும், இந்த கல்வி வேணும், ஆனால் எங்களால் படிக்க வைக்க முடியலை, வீட்டில் பராமரிக்க வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலோ நான் பொதுவாக அதிகமாக தனியார் இல்லங்களுக்கு தான் பரிந்துரை செய்வேன். ஏன்னா தனியார் இல்லங்கள்லேயும் பல கொடுமைகள் நடக்குது. ஆனால் இந்த அரசு இல்லங்களை நம்ம ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது தனியார் இல்லங்கள் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நான் ஆய்வுக்குட்படுத்தி நல்ல இந்த இல்லங்கள் ஓரளவு இயங்குது நல்லபடியா அப்படிங்கிற இல்லங்களுக்கு தான் அனுப்பி வைப்பேன். ஆனால் எங்கள் குடும்பத்திலேயே சில பிரஸ்பதிகள் இருக்காங்க. இந்த குழந்தை திருமணத்தில் வரவங்க, பாலியல் வன்கொடுமையில் வரவங்களெல்லாம் நம்ம அரசு இல்லத்துக்கு தான் அனுப்பணும். அவங்க தான் அவங்களுக்கு வந்து இந்த படிப்பினையாக அனுப்பணுமா. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையாக இருக்குமா. அட பாவீங்களா, நான் அப்படி சண்டை போடுவேன். அந்த குழந்தைகள் திருமணங்கிறது அந்த குழந்தை செய்கிற தப்பு கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு பெரியவர்களால் இழைக்கப்படுகின்ற அநீதி, பெரியவர்களால் அளிக்கப்படுகின்ற குற்றம். ஆனா இவங்க அந்த குழந்தை வந்து திருமணத்தை எதிர்த்து வந்து தகவல் தெரிவிச்சு தப்பிச்சிடுச்சான். இப்ப பெரியவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு, அந்த ஏற்பாடெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால நஷ்டமாக்கிடுச்சான். அதனால இந்த பிள்ளைக்கு படிப்பினையா காட்டுறதுக்கு தண்டனையா அரசு இல்லத்துக்கு அனுப்புறாங்களா. அப்படி அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அப்போ இதுல இருந்து புரியுதா அரசு இல்லங்கள் எவ்வளவு கொடுமையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி பாலியல் வன்கொடுமையில வர குழந்தை வந்து தான் அது பாதிக்கப்பட்டு வருது, அதுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கு, அதுவே வாழ்வா சாவா, என்ன நடக்குது, என்ன ஏது, வலி வேதனை, பதட்டம், மன உளைச்சல், தற்கொலை எண்ணங்களோடு அது வரும். அந்த பிள்ளைகளை நாம் வந்து அரசியலங்களுக்கு தண்டனையாக அனுப்புகிறாங்களாம். அதுவாக குற்றம் செஞ்சிச்சு, எவனோ செஞ்ச குற்றத்துக்கு, யாரோ பண்ண குற்றத்துக்கு இந்த பிள்ளையை கொண்டு போய் அரசியலத்தில் நடத்தலாம். அதுக்கு என்ன காரணம், இங்கே CWC பிள்ளையே என்னது சொல்லிடுவாங்க தெரியுமா. என்ன கூட இன்னும் 4 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க அது வந்து இந்த பிள்ளை கெட்டு போய் வந்துருச்சான், கெடுக்கப்பட்டதில்லை, இந்த பிள்ளை கெட்டு போய் வந்துருச்சான். அதனால தனியார் இல்லங்களில் கொண்டு போய் விட்டோம்னா அது மற்ற பிள்ளைங்களை கெடுத்துருமா. அட பாவி, மனசாட்சியே இல்லாமல் அந்த பிள்ளைக்கு ஒரு அநீதி நடந்திருக்குங்கிற ஒரு இத்தனைக்கும் அத்தனை பேர் வீட்லையும் பெண் குழந்தைகள் உண்டு. தான் குழந்தைக்கு நேர்ந்தால் என்னாகும் கூட தெரியாமல் அதை பெற்றோர்கிட்ட நம்ம வந்து பாதுகாப்பு பெற்றோர்கிட்டே இருக்கோம்னா பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். பாதுகாப்பு இல்லைன்னு கருதப்படுற பிள்ளைங்களை தான் நம்ம பாதுகாப்புக்காக இது மாதிரி இல்லங்களுக்கு அனுப்புவோம். அனுப்பும்போது அதில் சிறந்ததை பார்த்து தானே அனுப்பணும். ஆனால் இவங்க எல்லாரும் தனியார் இல்லங்களும் மறுத்துருவாங்க. எங்களுக்கு பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களை அனுப்பக்கூடாது, எங்களுக்கு வந்து திருமணம் சைல்டு மேரேஜில் தப்பி வந்த பிள்ளைங்களை அனுப்பக்கூடாது, எங்களுக்கு அப்படி புத்தர், இயேசு, காந்தியின் மறு உருவங்களாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல பிள்ளைகளை தான் அனுப்பணும் அப்படின்ட்டுருவாங்க. உடனே இவங்களும் அதே மாதிரி அனுப்பிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களை போய் சாவு, நீ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அத்தனை கொடுமைகள் அரங்கேறுகின்ற அரசு இல்லங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு பிள்ளையை அனுப்பிட்டாங்க. அப்போ நான் எதாச்சும் அந்த பிள்ளை வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்டை சார்ந்து வந்ததுனால நான் அதை வந்து ஒரு தனியார் இல்லத்துக்கு தான் முதல்ல அனுப்புனேன். ஆனால் அதுக்கடையில் எனக்கே தெரியாமல் இன்னொரு அங்கேருந்து அரசு இல்லத்துக்கு மற்றவங்க என் கூட இருக்கவங்க கையெழுத்து போட்டு திருப்பி ஒரு ஆணை போட்டு அந்த இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இது எனக்கு தெரிய வரவே அந்த பிள்ளை படி என்ன மனநிலையில் இருக்கிறா. அப்போ வந்து அவள் ஏற்கனவே அவன் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ அனுப்பப்பட்ட இல்லத்துல படிக்க வைக்கிறாங்களா, 11ஆம் கிளாஸ் தொடர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, வேறு மாவட்டத்தை சேர்ந்தவள்னால நம்ம மாவட்டத்தில் வைக்க வேண்டாம், அவள்கிட்ட பேசி அவங்க பாட்டி யாரையாவது வர வச்சு அங்கே ஏதாவது இல்லங்கள் பார்த்து அவளுக்கு வந்து 11ஆம் வகுப்பை தொடர வைக்க முடியுமா பார்ப்போம் அப்படின்னு பேச போனா அவள் அவ்வளோ வண்டியாக சொல்றா. சாப்பாடு சரியில்லை, சாப்பாடுல சாப்பிட்டா கல்லா வருது, புழுவா வருது, எப்பவுமே ஒரு ரசத்தை தந்துடுறாங்க, இல்லை பழைய சோறை தந்துடுறாங்க, எதுவுமே நல்லா ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வார்டன் கொண்டுட்டு போயிடுறாங்க, அப்படி இப்படின்னு புகார் சொல்றா. அதை விட கோரம் என்னன்னா, இவளுக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் போக சொன்னாங்க போல. இவன் நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் படிக்கல, எனக்கு வந்து 11ஆம் வகுப்பு என்னை படிக்க வைக்க அனுப்புங்க, நான் 11, 12 முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் படிக்கிறேன், இப்போவே டைப்ரைட்டிங் மட்டும் படிச்சேன்னா 11, 12 எனக்கு கனவா போயிடும், அதனால என்ன 11ஆம் வகுப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு கெஞ்சிருக்கா. கேட்கல போல. இது எனக்கு தெரிய வரவும் நான் அதுக்கும் சத்தம் போட்டு அதுக்கும் ஒரு புகார் கடிதம் அனுப்பிட்டு அந்த பொண்ணோட அந்த வேறு மாவட்டத்தில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி உரிய அந்த சான்றிதழ்கள் எல்லாம் வாங்கி, இனி இந்த பொண்ணு என்கிட்ட எல்லாம்
உண்மையும் சொல்லிட்டாங்கிறனால இனிமேல் நாங்கள் வச்சுக்க மாட்டோம்னு மற்றவங்க நான் இல்லாத நேரத்தில் மற்றவங்கள்ட்ட பேசி அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் பாட்டி திருப்பி அவளை வந்து படிப்பை கட் பண்ணிட்டு ஊருக்கே அனுப்புகிற மாதிரி பாட்டி தாத்தாக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும்போது அந்த பெண் உறுதியாக நின்று என்னை ஊருக்கு அனுப்புனீங்கன்னா கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்களே ஒழிய படிக்க வைக்க மாட்டாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு அலறவும் நான் ஒரு தனியார் சிஸ்டர்ஸ் நடத்துகிற ஒரு ஹோமில் நான் ஒரு ஆணையை போட்டு அவளை அனுப்புனேன். அவள் அங்கே 11 முடிச்சா 12 முடிச்சா. அப்போ கொரோனா வந்தது. தனியாக அந்த பிள்ளை ஏன்னா எல்லாரும் அம்மா அப்பா கிட்ட போயிட்டாங்க. இவளுக்கு அம்மா அப்பா இல்லாததுனால, அதுவும் வேறு மாவட்டம், கொரோனா டைமில் அந்த ஏதாவது ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்ததுனால எங்கேயும் அனுப்பவும் முடியாது. இவ்வளோ அனுப்புனா எங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோங்கிற பயம். அதனால ஒத்தைக்கு அந்த சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் அந்த பிள்ளை இருந்து படித்து அந்த கான்வென்ட்லேயே உட்காந்து படித்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன படிக்கிறாங்கன்னா MSW படிக்கிற அளவுக்கு வந்திருக்கா. அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுருக்கேன். இது ஒரு வழக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளைய திடீர்னு இதே மாதிரி இந்த பிள்ளைக்கான ஆய்வை மேற்கொள்ள அங்கே போகும்போது இன்னொரு பிள்ளை பேசுகிறான். அந்த பிள்ளைய பார்த்தா என்னம்மா என்ன அது எங்கே நீ வந்து CWCக்கு வரவே இல்லையே, CWC வராமல் நீங்கள் வரக்கூடாதே, நாங்கள் வந்து ஆர்டர் போட்ட பிறகு தானே நீ இந்த ஹோமுக்கு வரணும், எப்படி வந்தான்னு கேட்கும்போது அது வந்து நான் நேராக இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் CWCயில் இருந்த இன்னொரு உறுப்பினர் பேரை சொல்லி அவர் தான் எல்லா ஆணையெல்லாம் போட்டு ஏதோ பேப்பரில் சைனெல்லாம் போட்டு இங்கே அனுப்புனார். அப்படிங்கும்போது அந்த பிள்ளையோட வரலாறை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவே தன்னுடைய கள்ளக்காதலனுக்கு இரையாக்க முற்பட்டு அதிலிருந்து தப்பிச்சு வந்த பிள்ளை. இரையாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த பிள்ளை தப்பி வந்து தைரியமாக வந்து இங்கே வரவும் இவங்க தண்டனையாக அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிள்ளைக்கு தண்டனையாக சானட்டோரியம் சேவை இல்லத்தில் விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம நாலேஜுக்கு இதெல்லாம் பெண்கள் தான் விசாரிக்கணும். நாங்கள் விசாரிச்சிருக்கணும். எனக்கு கூட இன்னொரு பெண் மெம்பர் உறுப்பினர் உண்டு. நாங்கள் விசாரிச்சு தான் அனுப்பியிருக்கணும். ஆனால் எதையுமே செய்யாமல் 1098 வரக்கூடியவங்க தலைவரை தான் பார்ப்பாங்க. எங்கள் குழு தலைவரும் அந்த உறுப்பினருமா சேர்ந்து எப்படி காதும் வச்ச மாதிரி வச்சிருவாங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் மேலே இவங்களுக்கு ஒரு கண்ணான்னு தெரியாது. அதுவும் ஒரு புகாராக என்கிட்ட வந்து சின்ன பிள்ளை வந்து பேசும்போது சொல்லிச்சு, நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், இங்கே சாப்பாடு சரியில்லை, இங்கே வந்து என்ன மற்ற பிள்ளைங்களோட பேச விட மாட்டேங்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க, என்னை வந்து ஒரு மாதிரி சீங்கிற மாதிரி பார்க்குறாங்க, நான் பாதிக்கப்பட்டதை சொல்லி குத்தி காட்டுறாங்க, என்கிட்ட மற்ற பிள்ளைங்களாம் பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க, நான் இங்கே தனியாக இருக்கேன், அதனால் நான் வந்து சாக போகிறேன்ட்டு தற்கொலை முயற்சியெல்லாம் எடுத்திருக்கு. அப்போ உடனே அந்த CWCயில் உள்ள உறுப்பினர் ஒருத்தர் உண்டு. அவர் வந்து திட்டுனாரு, நீ எப்படி வந்து நீ இங்கே இல்லைன்னா நீ வந்து அவ்வளோதான் ஒழுங்காக இந்த பேச்சை கேட்டுருக்கணும், இல்லைனா இதோட மோசமான கெல்லிஸுங்கிற இன்னொரு அரசு இல்லத்துக்கு நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு வந்து அனுப்பிடுவோம், அங்கே போனால் உனக்கு அடி உததான் அப்படின்ட்டு மிரட்டினாரு. அதனால் நான் சைலண்டாக பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதையும் நான் புகாராக எல்லாம் அனுப்பி மாவட்ட ஆட்சியர், DSW, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை IASக்கு அனுப்புகிறேன். எல்லாருக்கும் அனுப்புனா ஒரு சத்த மூச்சு இல்லை. நானும் புகார் மேலே புகார் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். ஒரு இதில் ஏன்னா இங்கே தான் வார்டனும் சரியில்லை. வார்டன் நாம் இங்கே ஒரு கொரோனா வார்டன்ட்ட சொல்லலாம், கண்காணிப்பாளர்கிட்ட சொல்லலாம். இங்கே தான் கண்காணிப்பாளர் இங்கே தங்கி இருக்கணும். ஆனால் அவங்க தங்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க சாயந்தரமானா. உள்ளே இருக்க வார்டன் இங்கே இருக்க 4-5 பெரிய பிள்ளைங்களை தன்னுடைய வீட்டுக்கு வேலை வாங்கிட்டு அப்படியே சும்மாவே உட்காந்துட்டு இருக்குது. அப்போ இவங்களே இவ்வளோ தப்பு மேலே தப்பு பண்ணும்போது நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்ட்டு நான் சொல்லி பார்த்து கடைசியாக சமூக நலத்துறை இயக்குனர் வரைக்கும் புகார் மேலே புகார் போட்டுட்ருக்கேன். எனக்கு எந்த பதிலும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை. இது ஒரு வழக்கு. அடுத்து இன்னொரு வழக்கு இதே மாதிரி ஒரு பெண் வாலிப பிள்ளை, ஒரு 16 வயசு சிறுமி ஒருவனை விரும்பியிருப்பா போல், விரும்பி அவனோட போயிட்டா. அதனால் திருப்பி அப்பா அதை கூட்டிகிட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது இப்போ சிறு வயது இல்லை, அதனால் அது வந்து சட்டப்படி அது வந்து போக்சோவில் தான் வரும். அதனால் அதை பேசிட்டு இது 1098க்கு வரவும் எங்கள் தலைவரும் அந்த உறுப்பினருமா சேர்ந்து CWCக்கே கூட்டிகிட்டு வரவும் ஒரு மாதிரி திருப்பி அதே அரசு சேவை இல்லத்தில் விட்டுருக்காங்க. அந்த பிள்ளையும் பொதுவாக அது வந்து போக்சோ வழக்குங்கிற மாதிரி தான் வரும். அதுவே வந்து ஆசைப்பட்டு விரும்பி போயிருந்தாலுமே அது போக்சோல தான் வரேன், ஏன்னா சிறு குழந்தை இல்லையா, அதனால அதாவது 18 வயதுக்கு கீழே அப்படிங்கிறனால. அப்போ அந்த பிள்ளைகிட்டையும் நான் போய் பேசும்போது அவளும் இங்கே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்புறம் இன்னொரு பிள்ளைய ஒரு இதில் வந்து மாற்றி போட்டிருந்து அந்த பிள்ளைய பார்த்தா அவளும் சொல்கிறேன், என்னை வந்து திருப்பி பழைய இல்லத்துக்கு கூட மாற்றிருங்க, அங்கே தான் கொடுமை தாங்கலன்னு வந்தால் இங்கே வந்து சாப்பாடு சரியில்லை, யூரின் ஸ்மெல்லு, ஒரே இருமலும் தும்மலுமா, ஒரு ஆரோக்கியமற்ற சூழலாக இருக்குது, மூச்சு முட்டி இறந்துருவோம் போல இருக்குது. இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு தூங்குறதுக்கு ஒரு வார்டன் கூட வந்து தூங்க மாட்டாங்க, நாங்கள் ஒத்தைக்கே தூங்க வேண்டியதாக இருக்குது, பயமாக இருக்குது. அதாவது பெரிய ஒரு இருட்டற மாதிரி பழைய காலத்து பில்டிங்கில் வந்து நிறைய பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல பெரிய குழந்தைங்க அப்படி வயசு வாரியாக இருப்பாங்க. நைட்டானா பூட்டி போட்டுட்டு சமையல்காரவும் வீட்டுக்கு போயிடும், வார்டன் அவங்க வீட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க, கண்காணிப்பாளர் வளாகத்தை விட்டே போயிடுவாங்க. இதுக்கு தனியாகவே தூங்கணும். அப்போ தனியாக தூங்குற பிள்ளைகள்கிட்ட என்னென்ன பழக்க வழக்கங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆளான கதைகளையும் ஒன்று அரசல் புரசலாக சொல்லுது. ஆனால் விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க, காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற இதில்.
இன்னும் சொல்ல போனால் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குது. அந்த சின்ன பிஞ்சுகளுக்கு துணைக்கி படுக்க கூட ஆள் இல்லை. ஆனால் இதே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது குழந்தைகள் இல்லத்துக்கான சட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, 25 பேர் இருக்கிற ஒரு குழந்தைகள் 25 பேருக்கு 7 உதவி ஆட்கள், அதாவது 7 பணியாளர்கள் இருக்கணும். ஒரு வார்டன், கண்காணிப்பாளர், ஒரு உதவி வார்டன், அப்புறம் சமையற்காரர், சமையலுக்கு உதவியாளர், அப்புறம் சுத்தம் சுகாதாரம், அந்த டாய்லெட்டு பெருக்கிறது துடைக்கிறது அதுக்கு ஒருத்தர், அப்புறம் இந்த பிள்ளைகளோடையே படுத்து உறங்கி அந்த பிள்ளைகளுக்கு எண்ணிக்கைக்கு பொறுத்து அவரோட இரவு தங்குவதற்கு ஒரு 25 பேர்னா ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் அப்படி இருக்கணும்ட்டு கிட்டத்தட்ட 25 பேருக்கு 7-8 பணியாளர்கள் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த சட்டத்தை சொல்கிற இந்த அரசு துறையில் ஒரு கண்காணிப்பாளர் இருப்பாங்க, ஒரு வார்டன் இருப்பாங்க, ஒரு சமையல்காரங்க இருப்பாங்க. மீதி எல்லா வேலையும் இந்த பசங்க தான் செய்யணும். பெருக்கணும், துடைக்கணும், கழிவறையை எங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆள் போட்டால் தான் வரவே மாட்டாங்க. இவங்க ஆள் போட்டால் தான் கள்ளக்கணக்கு காட்டிட்டு சம்பளத்தை இவங்களே எடுத்துக்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போல்லாம் எல்லாமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தானே வேலை. அப்போ இவங்க சும்மா வச்சுக்கோங்க, யார் பேரையாவது போட்டு சம்பளத்தை எடுத்துக்கிறாங்களான்னு தெரியாது. சமையல்காரங்க வருவாங்க, எதையோ சமைச்சு வச்சுட்டு போவாங்க. கண்காணிப்பாளர் அங்கே தங்கி இருந்து பார்க்கணுன்னாலும் அதை மைண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க சாயந்தரமான பேக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே உள்ளக்குள்ளே வளாகத்தில் வார்டன் மட்டும் குடும்பமாக இருப்பாங்க. அப்போ அந்த அலமேலுங்கிற வார்டன் அப்போ இருந்தாங்க. அந்த அலமேலுங்கிற வார்டனுடைய கணவன் கூட இந்த வாலிப வயது பிள்ளைகளை திட்டுறதெல்லாம் என்கிட்ட புகார் சொல்லிச்சு. நாங்கள் எங்கள் ட்ரெஸ் அப்படி போடு, இப்படி தண்ணி செய்வோம் அப்படின்ட்டு எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாங்க. சொல்ல போனால் அந்த வார்டனுடைய கணவனாருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் எந்த நல்லது கேட்டதும் சொல்லக்கூடாது. வார்டன் மட்டும் தான் அங்கே வேலை பார்க்குறாங்கன்னா வார்டன் தான் அந்த பொறுப்பை எடுக்கிறோம். ஒரு ஆண் நபர் இதை சொல்லக்கூடாது. அப்போ அதையும் நான் புகாராக எல்லாத்தையும் அனுப்புனேன். புகார் மேலே புகார் அனுப்பி எல்லாம் பார்த்துலாம். கடைசியில் பார்த்தா ஒரு பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டு ஒரு பிள்ளை வந்துன்னு சொன்னேன். அந்த பிள்ளை இவங்க டார்ச்சர் தாங்காமல் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்காமல் ஓடியே போயிடுச்சு. எப்படி தப்பி போய் அதை விசாரிக்கிறதுக்கு ஆளெல்லாம் வச்சா அப்படி எப்படி போச்சு என்ன ஏன்னு தெரியாமச்சு. இதே சிட்டில் பார்க்கும் காவல்துறை தான். அந்த காவல்துறையில் இந்த பிள்ளையோட வழக்கு இருக்குது. இந்த சானிட்டோரியத்தில் நடக்கிற கொடுமைகளையும் அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. ஆனாலும் இந்த காவல்துறை அதை எடுக்கவே எடுக்காது. ஏன்னா காவல்துறை இந்த துறைகள் எல்லாம் அரசு துறைகளாச்சே. ஒன்றுக்கு ஒன்று அப்படி தப்பே செஞ்சாலும், தலை போகிற மாதிரி தப்பு செஞ்சாலும் இவங்களை ஒன்றுக்கு ஒன்று காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அரசு வேலை அரிதான வேலையாச்சுல்ல. யாருக்காவது கிடைக்குமா அரசு வேலை? அரசு வேலை கிடைச்சிட்டாலே அவங்க உயிர் நீக்கிற வரைக்கும் அந்த அரசு வேலையில தான் இருக்கணும். வேற ஒருத்தர் வந்துடக்கூடாது. அந்த அரசு வேலை எவ்வளோ குதிரை கொம்பு தெரியுமா? அதை நம்ம கெடுக்கலாமா? அவங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றுவாங்க. நாம கேட்குறோம், அரசு வேலை எவ்வளோ குதிரை கொம்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசு வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய அரிய வாய்ப்புங்கிறதும் தெரியும். அரசு வேலைன்னு ஒன்று இருந்தால் எவ்வளோ வளமான வாழ்க்கை வாழலாங்கிறதும் தெரியும். நிம்மதியான சம்பளம், நிம்மதியான வேலைன்ட்டு இருக்கலாங்கிறது தெரியும். அந்த புரிதல் அரசு வேலையில பார்க்குறவங்களுக்கு இருக்கணும். ஐயோ இந்த வேலையில நம்ம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நாம என்ன படிக்க வந்திருக்கோமோ குழந்தைகளை பார்க்க வந்திருக்கணும், குழந்தைகளை அக்கறையோட பார்க்கணும், நாம பெத்த பிள்ளைங்க மாதிரி பார்க்கணும், நம்ம இதில் தப்பு செய்யக்கூடாது, அதுகளுக்கு நல்ல சாப்பாடு போடணும், நம்ம குழந்தைங்க என்ன சாப்பாடு சாப்பிடுதோ அதை அதுகளுக்கு கொடுக்கணும், சுத்தமாக வச்சிருக்கணும், அதுகளை நம்ம வீட்டு வேலைகளை வாங்கக்கூடாது, அதுக்கு நம்ம வேலையில செய்ய வரக்கூடிய பிள்ளைங்க இல்லை, அதுகளும் மனுஷங்க தாங்கிற உணர்வு அது நடத்துறவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கே அந்த அக்கறை இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வேலையும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உலகத்துல நல்லபடியா செய்யறதுக்கு, ஆசையா செய்யறதுக்கு, அக்கறையோட செய்யறதுக்கு, அர்ப்பணிப்போட செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்கள எடுத்து போட்டா போச்சு. அவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிட்டு போகுது. உங்களுக்கு தான் அரசு வேலை நிரந்தரமா இருக்கணும்னு என்ன அவசியம், என்ன கணக்கு? 10 பேரை 100 பேரை வீட்டுக்கு அனுப்புனா எல்லாருக்கும் பயம் வரும். அடுத்து வரவங்க ஒழுங்கா வந்து வேலை பார்க்க போறாங்க. சரி, இப்படி அன்னைக்கு அதுக்கு பிறகு நான் புகார் மேலே புகார் போட்டு எந்த பதிலும் இல்லை. அப்படிங்கும்போது என்ன செஞ்சேன்னா, எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது இந்த புகார்கள் எல்லாம் இதற்கு கீழ் இருக்கின்ற அலுவலகங்களுக்கு போகும் போல், அதாவது இப்போ நான் சமூக நலத்துறைக்கு ஒன்று போட்டால் அது DSWங்கிற மாவட்ட சமூக அலுவலகத்துக்கு போகும். அடுத்தது குழந்தைகள் பாதுகாப்பு துறைக்கு இந்த புகார்களை போட்டோம்னா அது இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு போட்டால் அவங்க DCPOங்கிற குழந்தைகள் நல அலுவலருக்கு அந்த மாவட்டத்தில் இருப்பாங்க, அரசு அலுவலர், அங்கே போகும். இங்கே தான் எனக்கு வேட்டு கிடச்சிருக்கு. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க எங்கள் தலைவர், இந்த அக்கப்போர் பண்ணுற ஒரு உறுப்பினர் இடையில இருக்கிறார் இல்லையா, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னுடைய புகார்களை கிடப்புலையே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், எல்லாம் IASக்கு போயிட்டு அவங்க பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்கன்னு நினச்சா இது எல்லாமே கீழ்மட்ட அரசு அலுவலர்களுக்கு ட்ராயரில் தூங்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வரவும் அதுக்கப்புறம் நேரடியாகவே ஒவ்வொரு IASP பார்க்க போனேன். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன், அடுத்தது மதுமதி IAS அவங்க தான் செக்ரட்டரியா, சமூக நலத்துறை செக்ரட்டரியாக இருந்தாங்க, அவங்கள பார்த்தேன். சமூக நலத்துறை IAS டேவிட் சார் அவரை போய் பார்த்தேன். எல்லாரையும் நேரடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஓரளவு புரியுதாங்க. எல்லாருமே என்கிட்ட கேட்டது, அது எப்படி 5 பேர் இருக்கும்போது நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லுவீங்க,
அதுபடி ஒரு அநியாயம் நடந்தால் 5 பேரில் 4 பேரும் சேராமல் நீங்கள் மட்டும் கரெக்டாக இது பண்ணுவீங்க. அதுபடி உங்கள் கூட இன்னொரு பெண் உறுப்பினரும் இருக்காங்கங்கிறாங்க, அவங்க கூட அவங்களுக்கு துணைக்கு நிற்கலை. நீங்கள் ஒத்தைக்கு தான் புகார் அனுப்புறீங்க, நீங்கள் ஒத்தைக்கு தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க, நீங்கள் ஒத்தைக்கு தான் இது பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து பார்க்குறீங்க, புகார் மேலே புகார் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அப்போ மற்ற 4 பேரும் உங்கள் கூட ஒருத்தர் கூட உங்களுக்கு உண்மையின் பக்கம் இல்லையா? ஐயா சாமி அவர்களே, உண்மையின் பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த என் கூட இருந்த 4 பேரோட மனப்போக்கு எப்படின்னா, தலைவருக்கு மனப்போக்கு அது நம்ம அரசு துறைகளில் கை வச்சிடக்கூடாது, அவங்க ஏதோ பழச்சிட்டு போகிறாங்க, நமக்கு ஏதோ இப்படி இடையில கிடச்சா உண்டு, நம்ம இது போட உண்டு, குழந்தைங்க பேச்செல்லாம் கேட்டு வந்து நம்ம பெரியவங்களை தண்டிச்சிடக்கூடாது, குழந்தைங்க அது உலகத்தில் தப்பு தவறும் நடக்கும், அதெல்லாம் அப்படி மறந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மனப்போக்கம். இன்னொரு உறுப்பினர் வந்து மிரட்டுறாரு வைக்கிறாருங்கிற அவருக்கெல்லாம் இந்த செக்ஸுவல் அபியூஸ் பிள்ளைங்களை போய் வேற மாதிரி இதே பாலியல் ரீதியாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறது அவரோட வழக்கம். அதுவும் என்கிட்ட புகாரா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த பிள்ளையே மிரட்டி காலில் விழுந்து என் குடும்பமானும் பேரும், நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுவா, நீ வந்து தயவு செய்து உண்மையை சொல்லிடாதன்னு கெஞ்சி கூத்தாடி, நான் தான் சும்மா தான் சொன்னேன், நான் தான் பிரெயின் வாஷ் பண்ணி சொல்ல வச்சுட்டு அந்த பிள்ளையை சொல்ல வச்சுட்டாங்க. அது வேறு அதை பேக் ஃபயர். நமக்கு ஒத்தையா நியாயம் பேசினா இதுதான் நமக்கு சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆயிரும். நல்லது செய்ய போகிறோன்ட்டு பரவாயில்ல, அது இறைவன் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு இறைவன் மேலே எல்லா பாரத்தையும் நான் போட்டுட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைகள் என்கிட்ட என்னென்ன சொன்னாங்க, இவர் காலில் விடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது கைபேசியில் என்ன சொல்லி அழுதுச்சு, எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதனால் எனக்கு ஆதாரம் இருக்கும்போது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து பொய் சொல்லலை, அந்த பிள்ளை என்ன கஷ்டப்பட்டுங்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கு, என்கிட்ட அந்த ஆதாரங்கள் இருக்கனால எனக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது நான் விட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எப்படின்னா, எது என்ன நடந்தா என்ன, நமக்கு ஏதோ ஒரு 4 ஆர்டரை போடணும், சம்பளம் 30,000 வாங்கிட்டு போகணும், அப்புறம் வந்து எங்கேயாவது கிம்பளம் கிடச்சா பாக்கெட்டில் போட்டு போகணும், அவ்வளோதாங்கிறவர் இன்னொருத்தர். என் கூட இருக்கவங்க இன்னொரு பெண்மணிக்கும் அவங்களோட இது என்னன்னா, நாம் யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து அந்த பொல்லாப்பை சேர்த்துடக்கூடாது, அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேலை போயிட்டா என்ன பண்ணுறது, நாம் இதே அந்த பிள்ளைகளுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு நாம் வந்து அதுக்காக அவங்கள இது பண்ண முடியுமா, நாம் கோர்ட்டு கேஸ்னு அதே முடியுமா, நாளைக்கு நம்மள சாட்சிக்கு கூப்பிடுவாங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து தனிச்சு நிற்க வேண்டியதாக இருந்து யாரும் எனக்கு வந்து பக்கபலமாக இல்லை. இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். ஏன்னா என்கிட்ட அரசோ இறைவனோ கணக்கு கேட்கும்போது நான் என் பணியை நான் செஞ்சேன். நான் வந்து ஒத்தையாளின்னு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன், என் சக்திக்கு மீறி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், யார் கவனத்துக்கு கொண்டு போக முடியுமோ. ஈவன் சொல்ல போனால் நான் வந்து கனிமொழி அம்மையார் அவர்களுக்கு கூட நான் வந்து இதை வந்து வாட்ஸ்அப் மூலம் இவ்வளோ அவங்க அரியணை ஏறி அவங்க அண்ணன் அரியணை ஏறிய புதில் இவங்களாவது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட மாட்டாங்களாங்கிற நப்பாசையில் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஏன் இதே கீதா ஜீவன் அமைச்சர் அவர்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் எல்லாத்தையுமே நான் அனுப்பியிருக்கேன். நான் அனுப்பாத எந்தெந்த துறைகளுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக என்னென்ன அனுப்பணுமோ டிஜிபி வரைக்கும் அனுப்பியிருக்கேன். அடுத்தது வந்து கமிஷனர்ஸுக்கு அனுப்பியிருக்கேன், டிஐஜிக்கு அனுப்பியிருக்கேன், ஐஜிகளுக்கு அனுப்பியிருக்கேன். அப்படி எங்கெல்லாம் இந்த குற்றங்களுக்கு நான் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நாம் எங்கெல்லாம் போய் நிற்கணுமோ அத்தனை இடத்துலையும் நான் போய் நின்றுருக்கேன். அப்போ இருந்த டிஜிபி சாரை நேரில் கூட போய் பார்த்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் செஞ்சதுனால என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, என்கிட்ட வந்து அந்த உறுப்பினர் வந்து என் கூட பணிபுரிந்த உறுப்பினர் அவரை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னை அடிக்க வந்தார். அதை வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சு அதை புகார் கொடுத்தேன். அதையும் டிஜிபி விசாரிக்க சொன்ன பிறகு விசாரிச்சுட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படி அதுவும் அந்த உறுப்பினர் வந்து ஒரு அரசு வேலையில் இருந்துக்கிட்டே இந்த குழுவில் வேலை பார்த்தாரு. குழும சட்டப்படி அரசு வேலையில் இருக்கிறவங்க சிடபிள்யூசியில் வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்கேயும் வேலை ரெட்டை சம்பளம் மோசடியில் அது வரும். அதையும் கண்டுபிடிச்சி சொன்னேன். அதுக்கு என்ன நடவடிக்கை போயிட்டு இருக்கு எடுத்தாங்க எதுவுமே தெரியாது. அதுக்கடையில் எங்களுடைய 3 வருட இது ஹானரோரியம் போஸ்ட் இருக்கிறதுனால எங்களோட அக்க பொறுத்தாங்காமல் 3 வருஷம் நீங்கள் இருந்தது போதும் அப்படின்னு அனுப்பிட்டு புது குழுக்களை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ வந்து அடுத்த குழு வந்து இன்னொரு அடுத்த குழுக்களும் வந்துடுச்சு. அந்த குழுக்கள்லாம் எப்படி செயல்படுது நமக்கு தெரியாது. அந்த குழுக்கள் எல்லாம் மாவட்டங்களில் இருக்கிற சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி 5 பேர் கொண்ட அந்த குழுமம் மட்டும் ஒழுங்காக செயல்பட்டுதுன்னா இவ்வளவு நீங்கள் ஊடகத்தில் இவ்வளவு சைல்டு அபியூஸ் கேசஸை பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட அதிகாரம் என்னன்னா முதன்மை வகுப்பு நீதிபதியின் அதிகாரம் கொண்டது. எப்படி ஒரு முதன்மை வகுப்பு நீதிபதிக்கு என்னென்ன அதிகாரம் உண்டோ அத்தனை அதிகாரங்களும் அந்த மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கு நாம ஆணை போடக்கூடிய அதிகாரத்தில் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இணையான அதிகாரம் ஃபர்ஸ்ட் கிரேட் மெஜிஸ்ட்ரேட் போஸ்ட், அதாவது ஒரு நீதிபதியின் அதிகாரம் கொண்டது, அதுவும் ஃபர்ஸ்ட் கிரேட் கொண்டது. அதனால உண்மைக்கு நியாயத்துக்கு தைரியமாக நின்று இந்த அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிடபிள்யூசிங்கிற சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மட்டும் ஒழுங்காக செயல்பட்டு ஒழுங்காக ஆணைகளை பிறப்பிச்சுன்னா சமூக ஊடகத்தில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற அபியூஸ் வழக்குகளோட பட்டியலாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. இறைவனுக்கே வெளிச்சம்.